அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, எல்லாருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பணிக்கு இருவராக அனுப்பினார். பணிகள் திறம்பட வெளிப்படுத்தப்பட்டது. மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்ள அங்கே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. பேய்கள் ஓட்டப்பட்டது, பிணிகளெல்லாம் போக்கப்பட்டது. சீடர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஆனால் ஒரு மனிதன் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்படுகிற பொழுது உள்ளத்திலே ஒரு விதமான அச்சத்தோடு இருந்தார். அவர்தான் ஏரோது. ஏன் அவர் அச்சத்தோடு இருக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்கிற பொழுது அதற்கான விடையை இந்த வாசகம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நான் தான் அவரை கொன்றேன், அவர் மீண்டும் வந்து விட்டாரோ என்கிற அச்சம் அவனை ஆட்கொண்டது. ஏரோது யாரை சொல்லுகிறார் என்பது நமக்கெல்லாம் புரிந்திருக்கும். திருமுழுக்கு யோவானை குறித்து அவர் சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவான் ஏன் கொல்லப்பட வேண்டும்? வாசகம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, அநீதியான ஒரு வாழ்க்கை. எனவே இந்த வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறை திருத்திக்கொள் என்று நீதியோடு திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறார். அவர் மேல் காழ்ப்புணர்வு கொண்டிருந்த அந்த ஏரோதியாள் இவரை எப்படியாவது கொன்று போட்டு விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிற பொழுது வாய்ப்பு வந்தது. திருமுழுக்கு யோவானை கொன்று போட்டார்கள். இதுதான் நடந்த நிகழ்வு. என் அன்புக்குரியவர்களே, கடவுளை குறித்து அல்லது கடவுளின் அடிப்படை எண்ணங்களை குறித்து நாம் பேசுகிற பொழுது, வாழ்ந்து காட்டுகிற பொழுது அவருக்கு வந்ததை போல நிச்சயமாக எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். ஆனால் திருமுழுக்கு யோவான் சற்றும் பின்வாங்காமல், நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன், எனவே கடவுள் எதை சொல்வதற்கும் எதை செய்வதற்கும் எனக்கு பணித்திருக்கிறாரோ அதை செய்தே தீருவேன் என்று சொல்லி நீதியோடு நேர்மையோடு கடவுளுடைய உண்மையை இந்த சமூகத்தில் எடுத்து சொன்னார். உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் பின்வாங்க மாட்டேன் என்பதுதான் அவர் வெளிப்படுத்திய புதிய வாழ்வியல் நெறியாக இருக்கிறது. நேர்மையோடு வாழ்வதற்கு பயந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில், நேர்மையோடு வாழ்வதற்கு தயக்கம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில், என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, திருமுழுக்கு யோவான் நமக்கெல்லாம் மிகுந்த ஒரு பெரிய உயர்ந்த ஒரு சாட்சியாக நிற்கிறார். கடவுளை அறிவிப்பதில், கடவுளை வாழ்ந்து காட்டுவதில், கடவுளுடைய எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்துவதில் நமக்கு எதிராக கிளம்பக்கூடிய எல்லா விதமான அச்சுறுத்தல்களையும் நாம் தைரியத்தோடு திருமுழுக்கு யோவானின் மனநிலை கொண்டு நாம் எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு வாழ்வியல் நெறிதான் இது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் சிறப்பாக இந்த ஒரு மனநிலைக்காக, இந்த ஒரு புதிய வாழ்வு நெறியை வாழ்வதற்கு தேவையான ஆற்றல் வேண்டி ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடி கொள்வோம், முயற்சி எடுப்போம். சூழல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் கடவுள் துணை கொண்டு அவருடைய வாழ்வியலை வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் அவர் நமக்கு அனைத்தையும் வெற்றியாக்கி தருவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.